தமிழ் வழியில நீட் பயிலும் மாணவர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அதுவும் 11த், 12த் தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்கள். உங்களுக்காக இந்த பதிவுகள். ஏற்கனவே தேர்வுகள்ல கேட்கப்பட்ட கேள்விகள தமிழாக்கம் செய்யப்பட்டு, அதுக்கு விளக்கத்துடன் விடை சொல்லப்படுது. உங்களுடைய நண்பர்களுக்கும் இத கண்டிப்பா பகிருங்க. ஓகேவா? சரி. இப்போ 62வது கேள்வி. கைரல் தன்மையை பொறுத்து தவறான கூற்றை கூறுக. ஃபர்ஸ்ட் கைரல் தன்மைனா என்னன்னு ஞாபகம் இருக்கா? ஓகே. ஒரு சீர்மையற்ற கார்பன் இருக்கணும் இல்லையா? அந்த கார்பன் கூட இணைந்து இருக்கக்கூடிய 4 தொகுதிகளும் எக்ஸாம்பிள் ஏ, பி, சி, டி. இது அணுக்களா இருக்கலாம், அயனிகளா இருக்கலாம், மூலக்கூறுகளா இருக்கலாம். இந்த 4மே எப்படி இருக்கு? டிஃபரண்டா இருக்கு இல்லையா? ஒரு கார்பன் கூட கார்பனுடைய இணைத்திறன் 4. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த கார்பன் கூட இணைஞ்சிருக்கக்கூடிய 4 அணுக்களும் அல்லது 4 மூலக்கூறுகளும் வெவ்வேறாக இருக்கும்போது, அந்த கார்பன நான் என்ன சொல்லுவேன்? சீர்மையற்ற கார்பன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? இந்த சீர்மையற்ற கார்பன தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஃபைன். கைரல் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். கைரல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி. சப்போஸ் சீர்மையான கார்பனா இருந்துச்சுன்னா, ஒரு கார்பன் கூட இணைந்திருக்கக்கூடிய 2 தொகுதிகளோ, 3 தொகுதிகளோ 4மே கூட சேமா இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு மீத்தேனே எடுத்துக்கோங்க. மீத்தேன்ல 4மே என்னது? ஹைட்ரஜன் தானே? ஓகே. இந்த மாதிரி ஒரே மாதிரியான ஒத்த அணுக்கள் அல்லது ஒத்த மூலக்கூறுகள் கார்பன் கூட இணைஞ்சிருந்துச்சுன்னா, அப்ப அது என்ன சொல்லுவோம்னா, ஏ கைரல் அப்படின்னு சொல்லுவோம். ஏ கைரல் அப்படின்னு சொல்லுவோம். கைரல் தன்மை அற்ற கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இது கைரல் தன்மை உடைய கார்பன் தமிழ்ல. ஓகேங்களா? இந்த கைரல் தன்மைக்கான கூற்றுகள்ல ஒண்ணு தவறான கூற்று. அது என்னன்னு தான் கேட்கறாங்க. கைரல் தன்மையை பொறுத்து தவறான கூற்றை கூறுக அப்படின்னு சொல்றாங்க. கைரல் தன்மையை வச்சு நம்ம என்னென்ன கூற்றுகள்லாம் இருக்குன்றது தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நீங்க இத ஈஸியா சொல்லலாம். ஐசோமெரிசம் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? மாற்றியம், ஒளியியல் மாற்றியம், ஆப்டிகல் அல்லது ஒளி சுழற்சி மாற்றியம், ஆப்டிகல் ஐசோமெரிசம். இத படிச்சிருந்தா நம்ம ஈஸியா ஆன்ஸர் பண்ணலாம். பாருங்க, ஆப்ஷன் ஏ என்ன குடுத்திருக்காங்கன்னா, SN1 வினையானது 1:1 எனன்சியோமர் கலவையை தருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்ட். சரிங்களா? ஏன்னா SN1ன்றது என்னது? யூனிமாலிகுலர் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகேவா? யூனிமாலிகுலர் ஒற்றை மூலக்கூறை சார்ந்து இருக்கக்கூடியது. இந்த வினைகள் எல்லாமே 1:1 எனன்சியோமர தான் தரும். சரிங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட் கார்போகேட்டயான் ஃபார்ம் ஆகும். ஒரு கார்பன் அது நேர்மின் அயனியா மாறும். இது உருவாகிட்டு, இது என்ன ஆகிடும்? முக்கோண தளம். அதாவது ட்ரைகோனல் பிரமிடல் ஷேப்ல இருக்கும். இந்த மாதிரி முக்கோண தளமா மாறிட்டு, அதுக்கப்புறம் தான் இதுல முன்னும் ஒரு ஈனி வந்து சேரலாம். பின்னாடியும் ஒரு லிகாண்ட் வந்து சேரலாம். அதாவது புதுசா வந்து சேரக்கூடிய ஒரு லிகாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது பேக்வேர்டாவும் அட்டாக் பண்ணலாம். ஃப்ரண்ட்லயும் வந்து அட்டாக் பண்ணலாம். அப்போ எனக்கு என்ன ஆகும்? 2 அ எனன்சியோமர்களும் கிடைக்கும். சரியா? 1:1 எனன்சியோமர் கலவை தருகிறதுன்னு சொல்றாங்க. அப்ப அது கரெக்ட். ஓகே. 2வது ஆப்ஷன் பி. SN2 ஹாலோ அல்கேன் வினையில் கிடைக்கும் விளைபொருள் ஒளி சுழற்றும் பண்பு கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. SN2வ பொறுத்தவரைக்கும் அது என்ன கொடுக்கும்? அப்படியே இன்வெர்டட் கான்ஃபிகரேஷன கொடுக்கும். தலைகீழியான ஒரு வடிவத்த கொடுக்கும். அப்ப தலைகீழ் வடிவமைப்பை காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்ட்டான ஒண்ணு. ஓகேவா? ஒளி சுழற்றும் பண்பு கொண்டது, தலைகீழ் வடிவமைப்பை கொண்டது. இந்த 2மே என்னது? SN2க்கு சரியானது. அப்ப ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஆப்ஷன் பியும் கரெக்ட். அவங்க தவறான கூற்று தான் கேட்டாங்க. அப்ப ஏதோ ஒண்ணு மட்டும் தப்பு. அது என்னன்னு தான் சொல்லணும். ஆப்ஷன் சி பாருங்க. எனன்சியோமர்கள் ஒன்றுக்கொன்று ஆடி பிம்பத்துடன் மேற்பொருந்தும் தன்மையை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனன்சியோமர் அப்படின்றது எப்படிப்பட்டதா இருக்கும்னு சொல்றாங்க. ஒன்றுக்கொன்று ஆடி பிம்பத்துடன் ஆடி பிம்பம் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? மிரர் இமேஜ்ன்னு சொல்லுவோம். கண்ணாடியில பார்க்கும்போது இப்ப இங்க ஒரு மாலிக்யூல் இருக்கு. இத நீங்க கண்ணாடியில பார்க்கும்போது, அது அப்படியே தலைகீழ தெரியும் இல்லையா? இப்ப எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன இருக்கு? இப்போ நான் எக்ஸாம்பிள் எல்ன்னு எழுதுறேன். அப்ப இந்த இடத்துல இப்படி தெரியும் எல். இல்ல கண்ணாடியில எப்பயுமே இடது, வலது மாறி இருக்கும். சரி. இந்த மாதிரி இருக்கிறது தான் ஆடி பிம்பம். இந்த ஆடி பிம்பத்துல ஒண்ணு இன்னொன்னு மேல மேற்பொருந்துதல். நல்லா புரிஞ்சுக்கணும். இது 2த்தையும் ஒண்ணா சேர்க்கிறாங்க. எப்படி சேர்க்கிறாங்கன்னா, இத எடுத்து இது மேல வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது ஒண்ணோட ஒண்ணு பொருந்துமா? பொருந்தாது இல்லையா? திருப்பிலாம் வைக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். எல் இப்படி இருக்கு. இப்படி இருக்கிற எல்லுக்கு மேல இந்த எல்ல வைக்கிறாங்க. அப்படி வச்சா கண்டிப்பா ஒண்ணோட ஒண்ணு என்னாகாது? பொருந்தாது. ஓகேவா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? எனன்சியோமர்கள் ஒன்றுக்கொன்று ஆடி பிம்பத்துடன் மேற்பொருந்தும் தன்மையை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனன்சியோமர்களா இருந்துச்சுன்னா, அது அ ஆடி பிம்பத்துடன் மேற்பொருந்தும் தன்மை கொண்டிருக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது லாஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க? ரசமை கலவை. ரசமை கலவைன்னா என்ன அர்த்தம்? அ சுழிமாய் கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சுழிமாய் கலவை. சரி. இந்த சுழிமாய் கலவை தான் ரசமை கலவை அப்படின்னு சொல்றாங்க. 50% 50% டி அண்ட் எல் இருக்கும். சரிங்களா? சுழி சுழிமாய் கலவை.
ஓகே. சோ இதுல டி இருக்கும், எல் இருக்கும். இது 2ம் எப்படி இருக்கும் அப்படின்னா 50% 50% இருக்கும். இது மூலியமா என்ன தெரியுதுன்னு பாருங்க. 50% கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணணும்னு சொன்னா, 50% ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணணும்னு சொல்லுவோம். அப்ப இன்டர்னல் காம்பன்சேஷன் இதுவே ஒண்ணோட ஒண்ணு சாரி எக்ஸ்டர்னல் காம்பன்சேஷன் ஒரு அதாவது 50% சேர்மங்கள் கடிகார திசையில சுத்த சொல்லுது. 50% சேர்மங்கள் எதிர் கடிகார திசையில சுத்த சொல்லுது. அப்ப அது ஒலிய எந்த பக்கம் சுழற்றும்னு பார்த்தா, எந்த பக்கமே சுழற்றாது. சரிங்களா? அப்ப ஒலி சுழற்சி பண்பே இருக்காது. ஒலி சுழற்சி பண்பு. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ரசமி கலவை ஒரு பூஜ்ஜிய ஒலி சுழற்சி பண்பை கொண்டதுன்னு சொல்றாங்க. ரசமி கலவைக்கு ஒலி சுழற்சி பண்பு இருக்காது. அப்ப பூஜ்ஜியமா தான் இருக்கும். இல்லையா? சரி. ஆப்ஷன் டியும் என்னது? கரெக்ட். சோ, ஆப்ஷன் டி, ஏ, பி இந்த 3மே கரெக்ட். எது? கைரல் தன்மையை பொறுத்து சரியான கூற்றுகள். இந்த 3மே. அப்ப எது மட்டும் தான் தவறான கூற்று அப்படின்னா, எணன்சியோமர்கள் ஒன்றுக்கொன்று ஆடி பிம்பத்துடன் மேற்பொருந்தும் தன்மை கொண்டிருக்கும்னு சொன்னாங்க இல்லையா? இது தப்பு. ஏற்கனவே சொன்னது தான். என்னது? எணன்சியோமர்கள் ஒண்ணோட ஒண்ணு மேற்பொருந்தாது. இது மேல இத எடுத்து வச்சாலோ, இல்ல பாருங்க. இப்போ இது லெஃப்ட் சரிங்களா? இது ரைட். சோ, ரைட் எடுத்து லெஃப்ட் மேல வச்சாலும், லெஃப்ட் எடுத்து ரைட் மேல வச்சாலும், ஒண்ணோட ஒண்ணு பொருந்தாது. எக்ஸாம்பிள் நீங்க உங்க கையையே எடுத்துக்கோங்க. சரியா? 2 அதாவது நீங்க என்ன பண்ணணும்னா, இடது கையும், வலது கையையும் உள்ளங்கை உங்க முகத்துல அதாவது உங்க பார்வையா படும்படி நீங்க வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு 2 கையும் ஒண்ணா மூட சொல்லல. வணக்கம் சொல்றதுக்கு நம்ம மூடுவோம்ல, அந்த மாதிரி மூட சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, இடது கையின் மீது வலது கைய வைக்கணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் மேல ரைட் ஹேண்ட வைக்கணும். அப்படி இல்லன்னா வலது கை மேல இடது கைய வைக்கணும். அப்படி வைக்கும்போது ஒண்ணோட ஒண்ணு என்ன ஆகாதுன்னா பொருந்தாது. அதாவது கட்டை விரலுக்கு நேரா சுண்டு விரல் இருக்கும். ஆ ரைட் சைடுல சுண்டு விரலுக்கு நேரா கட்டை விரல் இருக்கும். வெவ்வேறு இதுவா இருக்கும் இல்லையா? சோ இந்த மாதிரி மாறி, மாறி இருந்துச்சுன்னா மேற்பொருந்தலன்னு அர்த்தம். அப்ப எணன்சியோமர்கள் எப்பயுமே மேற்பொருந்தாது. ஓகேங்களா? ஆடி பிம்பத்தோட மேற்பொருந்தாது. அவங்க மேற்பொருந்தும்னு குடுத்திருக்காங்க. அதனால இந்த கூற்று தான் என்னது? தவறான கூற்று. ஆப்ஷன் சி. புரிஞ்சுச்சா? ஃபைன். நீங்க ஆப்டிகல் ஐசோமெரிசம் ஒலி சுழற்சி மாற்றியத்த பத்தி படிச்சீங்கன்னா, உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா புரியும். இல்லன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகே. 63வது கேள்வி. நைட்ரஜனை மதிப்பிடுவதற்கான கெல்டால் முறையை, அதாவது ஜெல்டால் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஜெல்டால் தான் இங்க இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஃபைன். ஓகே. ஜெல்டால் மெத்தட். ஜெல்டால் முறையை பயன்படுத்தி பின்வரும் எந்த சேர்மத்தில் உள்ள நைட்ரஜனின் அளவை மதிப்பிட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல ஏதோ ஒரு நைட்ரஜன் இருக்கிறத மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஜெல்டால் மெத்தட்ல மெஷர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. கெல்டால் முறையில் பயன்படுத்தி நைட்ரஜன மதிப்பிடணும். எஸ்டிமேஷன் ஆஃப் நைட்ரஜன்னு சொல்லுவோம். நைட்ரஜனை மதிப்பிடுவதற்கான ஃபார்முலா இருக்கும். பெர்சென்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் ஈக்குவல் டூன்னு சொல்லிட்டு. இப்போ இதுல அம்மோனியாவா, ஏதோ ஒரு அம்மோனியம் நைட்ரேட்டாவோ ஏதோ ஒரு காம்பவுண்டா மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எதெல்லாம் மாத்த முடியாது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, எத மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிடலாம். அல்லது எத மாத்த முடியும்ன்றதுக்கு ஈஸியான ஆன்சர். பாருங்க, அமீன் இருக்கு இல்லையா? இந்த NH2 இந்த NH2வ என்னால என்ன பண்ண முடியும்? கெல்டால் முறையில பிரிச்சு எடுக்க முடியும். ஓகேவா? நைட்ரஜனை மதிப்பிடுவ முடியும். அப்ப ஏன் இதுல முடியல? இது என்ன சேர்மம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோ சேர்மம்னு சொல்லணும். N எப்பலாம் இரட்டை பிணைப்புல இருக்கோ, அப்பலாம் அசோ. N இரட்டை பிணைப்பு Nன்னு இருந்துச்சுன்னா, டையசோ அப்படின்னு சொல்லுவோம். இது பிளஸ்ஸா இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? டயசோனியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரி. இது அசோபென்சீன். N கூட இரட்டை பிணைப்புல இருக்கிறதுனால அசோ. இது ஃபினைல் தானே பென்சீன்னு சொல்லுவோம். அப்ப பேரண்ட் நேம் நாம என்ன சொல்லணும்? அசோபென்சீன்னு சொல்லணும். இது அசோபென்சீன். இதுல இருக்கிற அசோ சேர்மத்த நம்ம கெல்டால் முறையில பிரிக்க முடியாது. அதாவது அ அத மதிப்பிட முடியாது. 2வது இங்க என்ன இருக்கு? நைட்ரோபென்சீன். NO2 அப்படின்னு இருக்கு. இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கஸ்ட் டீஆக்டிவேட்டிங் குரூப் இல்லையா? NO2 பிளஸ்ஸா இருக்கும். இது ஒரு டீஆக்டிவேட்டிங் குரூப். அதாவது பென்சீனுக்கு எலக்ட்ரான குடுக்காது. பென்சீன் கிட்ட இருந்து எலக்ட்ரான் என்ன பண்ணும்? வாங்கிக்கும். அப்படி வாங்கக்கூடிய இந்த வளையத்தினுடைய பென்சீனுடைய ஆக்டிவிட்டிய, பென்சீனுடைய செயல்திறன இது என்ன பண்ணும்? குலைக்கும். உருகுலைக்க செய்யும் அல்லது சிதைக்க செய்யும். அப்படி செய்யக்கூடியது தான் டீஆக்டிவேட்டிங் குரூப்ன்னு சொல்லுவோம். இந்த டீஆக்டிவேட்டிங் குரூப் NO2 என்ன பண்ண முடியாது? கெல்டால் முறையில மதிப்பிட முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப அசோ காம்பவுண்ட்ஸ மெஷர் பண்ண முடியாது. NO2 காம்பவுண்ட்ஸ், நைட்ரோ காம்பவுண்ட்ஸ மெஷர் பண்ண முடியாது. 2வது நைட்ரஜன் ஒரு ரிங்ல டைரக்ட்டா அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா, இப்ப எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்ணலாம்? பிரோல் எடுத்துக்கலாமா? ஃபைன். பிரோல், பிரிடின், ஃபியூரான் இதெல்லாம் நீங்க படிச்சீங்க தானே? ஓகே. சோ, இப்ப இந்த மாதிரி இது பிரிடினு, இது பிரோலு இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்ல இது ஒரு வளையம் அப்டின்னா 5 மெம்பர்டு ரிங், 6 மெம்பர்டு ரிங் அப்டின்னு சொல்லுவோம். இந்த 6 மெம்பர்டு ரிங்லயே என்ன இருக்கு? நைட்ரஜன் இருக்கு. இந்த மாதிரி வளையத்திலேயே இருக்கு இன்வால்வ் ஆயிருக்கிற அதாவது வளையத்துக்குள்ளார வளையத்துல ஒரு பகுதியா இருக்கக்கூடிய நைட்ரஜன். இந்த நைட்ரஜன கெல்டால் முறையில நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா மதிப்பிட முடியாது. ஓகேவா?
சோ இப்ப நான் சொன்ன 3 ஆப்ஷன வச்சு உங்களால ஆன்ஸர் சொல்லிட முடியும். விடை என்னது? ஆப்ஷன் டி. எதனாலன்னு புரியுதா? பாருங்க. நைட்ரோ குழுவில் உள்ள நைட்ரஜன். நைட்ரோ அப்டின்னா NO2. நைட்ரோன்னா என்னது? NO2. அப்ப நைட்ரோ குழுவில் உள்ள இந்த நைட்ரஜனு, அசோ குழுக்கள், அசோன்னா என்ன அர்த்தம்? N டபுள் பாண்ட் Nன்னு இருந்துச்சுன்னா அசோவா? இந்த நைட்ரஜனு மற்றும் வளையத்தில் இருக்கும் நைட்ரஜன். அதுதான் என்ன சொன்னேன்? பிரிடின், பிரோல் இந்த மாதிரி சேர்மத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜன். ஓகேவா? சோ இந்த நைட்ரஜன் ஆகியவற்றுக்கு கெல்டால் முறை பொருந்தாது. அப்ப கெல்டால் மெத்தட் இது எதுக்குமே ஜெல்டால் மெத்தட்னா ஆகாது. பொருந்தாதுன்னு சொல்றாங்க. அப்ப அதுல நம்ம நைட்ரஜன மதிப்பிட முடியாது. ஏனெனில் இந்த கலவைகளின் நைட்ரஜன் அம்மோனியம் சல்பேட்டாக மாறாது. அப்ப கெல்டால் முறையில நைட்ரஜன மதிப்பிடுவதற்கு நான் எடுத்துக்கக்கூடிய நைட்ரஜன என்னவா மாத்துறேன்? அம்மோனியம் சல்பேட்டா மாத்துறேன். என்னவா மாத்துறேன்? அம்மோனியம் NH4 இல்லையா? NH4 ட்வைஸ் SO4. இதுதான் அம்மோனியம் சல்பேட்டு. இந்த அம்மோனியம் சல்பேட்டா நான் நைட்ரஜன மாத்துறேன். இங்க அனிலின்ல இருக்கக்கூடிய அதாவது இது நம்ம என்ன சொல்லுவோம்? அமினோ பென்சீன்னு சொல்லுவோமா? C6H5NH2 அனிலின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இந்த அனிலின்ல இருக்கிற NH2வ என்னால அமினோ சல்பேட்டா என்ன பண்ண முடியும்? மாத்த முடியும். அம்மோனியம் சல்பேட்டா மாத்த முடியும். ஆனா, இந்த டயசோ சேர்மத்தையோ, நைட்ரோ சேர்மத்தையோ அல்லது நைட்ரஜன் ரிங்ல இருந்துச்சுன்னா, வளையத்துக்குள்ளார நைட்ரஜன் இருந்துச்சுன்னா, இந்த நைட்ரஜன்கள் எதையுமே என்னால என்ன பண்ண முடியாது? கெல்டால் முறையில அம்மோனியம் சல்பேட்டா மாத்த முடியாது. அப்ப நைட்ரஜனுடைய சதவீதம் எவ்வளோ அப்படின்றதையும் என்னால என்ன பண்ண முடியாது? மதிப்பிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஓகே. 64வது கேள்வி. பின்வரும் சேர்மத்தின் சரியான IUPAC பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீட் 2022 தான். ஓகே. சோ IUPAC பேர் கேட்டிருக்காங்க. பாருங்க இங்க ஆல்கஹால் அப்படின்னு ஒரு வினை தொகுதி இருக்கு இல்லையா? இங்க புரோமின் இருக்கு. இங்க குளோரின் இருக்கு. ஓகே. சோ மெத்தில்லாம் சப்ஸ்டிடியூட் தான். அதுல பிரச்சனை இல்ல. மெத்தில்ன்றது ஒரே ஒரு சப்ஸ்டிடியூட். இது அல்கைல். இதுல பிரச்சனை இல்ல. ஹைட்ராக்ஸி இருக்கு. OH ஆல்கஹால். குளோரின், புரோமின் அப்படின்ற ஹாலஜன்ஸ் இருக்கு. இதுல யாருக்கு பிரெஃபரன்ஸ் தரணும்? ஆல்கஹாலுக்கு பிரெஃபரன்ஸ் தருவோம் இல்லையா? சரி. பாருங்க நான் இன் கேஸ் இங்க இருந்து நம்பர் குடுத்தனா, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். 1, 2, 3, 4, 5, 6 6 கார்பன் இருக்கனால ஹெக்சேனு. அதுல 6வது கார்பன்ல புரோமின் இருக்கு. சரியா? 4வது கார்பன்ல ஹைட்ராக்சைடு இருக்கு. 3வது கார்பன்ல மெத்தில் இருக்கு. 2வது கார்பன்ல குளோரின் இருக்கு. ஓகேங்களா? நெறைய பதிலீடுகள் இருக்கு. 6வது கார்பன்ல தான் புரோமின் இருக்கிறதா அர்த்தம். 4வது கார்பன்ல ஆல்கஹால் இருக்கு. இப்போ இதையே நான் நம்பர் என்ன பண்ணேன்னா, இங்க இருந்து குடுத்துட்டு வரேன். 1, 2, 3, 4, 5, 6. இப்பயும் அது ஹெக்சேன் தான். ஆனா ஹெக்சேன்ல 1வது கார்பன்ல என்ன இருக்கிறதா அர்த்தம்? புரோமின் இருக்கிறதா அர்த்தம். 3வது கார்பன்ல ஆல்கஹால் இருக்கு. சார் புரோமினுக்கு முன்னுரிமை தரணுமா? தரக்கூடாதான்றத தாண்டி, ஹைட்ராக்சைடுக்கு முன்னுரிமை தரணும்னு சொல்லிட்டேன். ஆல்கஹால் ஃபங்ஷனல் குரூப் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்னா, அப்போ நம்பர் இந்த பக்கம் குடுத்தா 4வது கார்பன் வருது. வ அதாவது இடமிருந்து வலமாக குடுத்தா 4வது கார்பன் வருது. வலமிருந்து இடமாக குடுக்கும்போது, ரைட் டூ லெஃப்ட் குடுக்கும்போது என்ன ஆகுது? 3வது கார்பன்லயே வருது. அப்ப இத நம்ம கரெக்ட்ன்னு நெனச்சுக்கலாமா? சரி, இத கரெக்ட்ன்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 1ல புரோமின் இருக்கு. 4ல என்ன இருக்கு? மெத்தில் இருக்கு. 5ல என்ன இருக்கு? குளோரின் இருக்கு. கரெக்ட்டா? சோ ஹெக்சேன் 3 ஆல் அப்படின்னு சொல்லணும். அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்துடலாமா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சோ இப்ப பாருங்க 1ல குளோரின் இருக்கு. 1ல புரோமின் இருக்கு. 3ல என்ன இருக்கு? ஹைட்ராக்சைடு இருக்கு. அததான் 3 ஆல் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். லாஸ்ட்ல என்னன்னு சொல்லப் போறோம்? 3 ஆல் சொல்லப் போறோம். அது புரியும். 1ல புரோமின் இருக்கு. அதுவும் சொல்லியாச்சு. அடுத்தது என்னது? ஆ 1, 2, 3, 4. 4ல மெத்தில் இருக்கு. 4ல என்ன இருக்கு? மெத்தில் இருக்கு. 5ல குளோரின் இருக்கு. அப்ப 4 மெத்தில் 5 குளோரோன்னு ஏன் சார் சொல்லல? இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. சி. ஏன் இத சொல்லல அப்டின்னா, தெளிவா சொல்றாங்க. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர தான் பார்க்கணும். சப்ஸ்டிடியூட்ட பொறுத்தவரைக்கும், பதிலீடுகள பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? அகர வரிசை அப்டின்னு சொல்றோம் இல்லையா? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர பார்க்கணும். அப்போ எது ஃபர்ஸ்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, சி தான் ஃபர்ஸ்ட் வரும். குளோரோ அப்டின்னா CHLORO. மெத்தில்னா METHYL. சோ எம் ஃபர்ஸ்ட் வருமா? சி ஃபர்ஸ்ட் வருமா? சி தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப குளோரின் இருக்கக்கூடியது தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லணும். சார் 4, 5 இந்த நம்பர்ல பெருசா, சின்னதா இதெல்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்ல. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் பார்த்தா போதும்னு சொன்னாங்க. அதனால 1 புரோமோ, 5 குளோரோ, 4 மெத்தில் ஹெக்சேன் 3 ஆல். இதுதான் கரெக்ட்டான நேம்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ஈஸியா தான் இருக்கு. தெரியாத பசங்களுக்காக தான் நான் இவ்ளோ தூரம் டீட்டெயிலா சொல்றேன். தெரிஞ்ச பசங்க ஜஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபார்வர்டா 10 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணிட்டு கூட பார்க்கலாம். ஃபைன். சோ தொடர்ந்து வீடியோஸ பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் வீடியோஸ நீங்க மட்டும் பார்த்து பயன்பெறாம, தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்க. அவங்களும்
எக்ஸாம்ஸ் கனவுகளோட இருப்பாங்க. நீட் எக்ஸாம்ஸ நம்மளால எழுத முடியுமான்ற ஒரு அச்சத்துல கூட இருக்கலாம். இந்த கேள்விகள் எல்லாம், இந்த வீடியோஸ்லாம் அவங்க பாக்க அவங்களுக்கே என்ன வந்துரும்னா, ஒரு நம்பிக்கை வரும். ஈஸியா தான் இருக்கு. நம்ம 11த் புக்ல, 12த் புக்ல என்ன இருக்கோ அதுதான் கேள்வியா கேட்டிருக்காங்க. நம்மளால கண்டிப்பா எழுத முடியும்ன்ற நம்பிக்கை வரும். நம்பிக்கை வர்றதுக்காகனாச்சும் நீங்க தயவு செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு இத என்ன பண்ணுங்க? ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்.